வணக்கம் 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 வணக்கம். தயவுசெய்து இதை உங்களோட பிள்ளைகளுக்காக கேளுங்கள். உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களோட பிள்ளை தமிழ்ன்னு சொன்னால் தமிழுக்காண்டு ஒரு தேசமோ நாடோ தீவோ பிரதேசமோ ஒன்றுமே இல்லை. அதால் உங்களோட பிள்ளைகள் அடையாளம் இல்லாமல் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்லாமல் தவிப்பினம் தமிழுக்கு கொண்டு ஒரு தேசம் உங்களுக்கு வேணுமா, இல்லை தீவு வேணுமா, இல்லை ஒரு பாலைவனத்தை தந்தால் அதை புலம்பெயர்ந்த மக்கள் அதை சோழவனமாக்குற அளவுக்கு பணபலம் இருக்குது. தயவுசெய்து இதை கேளுங்கள். எப்படி அதை பெற்றுக்கொள்ளாமன்ற அந்த வழியை சொல்லித்தாரன். எப்படி தமிழ் ஆதிமொழிக்கு ஒரு தீவோ தேசமோ பிரதேசமோ பாலைவனமோ ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு ஒன்றை பெற்றுக்கொள்ளாமன்றதை சொல்லித்தாரன். அப்படின்னு சொன்னால் அரசியல் மாற்றம் ஒன்று. அரசியல் தான் இந்த உலகத்தில், அரசியலுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட கையில் வாக்கு இருக்குது, மக்கள்கிட்ட கையில் வாக்கு பலம் இருக்குது. நான் சொல்கிறேன் டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். மக்கள்கிட்ட கையில் வாக்கு பலம் இருக்குது, தமிழ் மக்கள்கிட்ட கையில் வாக்கு பலம் இருக்குது. எங்கே உலகத்தில் இதை செயற்படுத்தலாம்னு சொன்னால் இந்தியாவில் இல்லை வேறு நாடுகள் மலேசியாவில் இல்லை, ஸ்ரீலங்காவில் செயற்படுத்தலாம். இப்போ நான் கதைக்கிற தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழாக்களுக்கு விளங்கினால் ஒரு 10 பேருக்கு விளங்கினா போதும். இதை லைக் பண்ணாங்க. எப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ மக்கள் யாழ்ப்பாணத்தில் கையில் வாக்கு இருக்குது, வாக்கு ஓட்டிங் ரைட் டு ஓட் இருக்குது. பொம்பளைக்கு இருக்குது, ஆம்பளைக்கு இருக்குது. இப்போ பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்து சனத்தில் கொஞ்சம் சனம் அதில் ஒரு 2 லட்சம் பொம்பளை நினைச்சாலே போதும். இந்த டக்குன்னு முடிச்சிடுவேன். அப்போ பொம்பளை எல்லாம் சேர்ந்து பொம்பளைக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் சரி, பெண் கட்சி சரி. அது பேர்ந்து பாரு அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் சொல்லுங்க, உன்ற சொத்து கணக்குன்னு சொன்னால் இந்த என்ன மாதிரி நான் விளங்கப்படுத்துகிறேன், இந்த தமிழ் கொடுத்துறேன். சொத்து கணக்கு என்ன அசைன் சொத்தா சேவ சொத்தை நீ எழுதி வச்சுட்டு வா, பிள்ளை தங்கச்சி அக்காவா வாங்கன்னு சொன்னால் எழுதி வச்சு அரசுக்கு நான் பிளவிட்டால் அடுத்த அரசு எடுத்துருமென்னு சொன்னால் பணக்கார பொம்பளை பணக்கார தங்கச்சி அக்கா வர மாட்டினோம். இல்லை காசு ஆசை பிடிச்சாக்கள் வர மாட்டோம், போல் ஆசை பிடிச்சாக்கள் வர மாட்டோம். மக்களுக்கு யார் பணிவிட செய்யணும், அவியல் வருவினோம். அப்போ வந்தோடனே யோசிச்சு பாருங்க. அப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் முடிவெடுத்துட்டீங்க. ஓகே, முடிவெடுத்தோடனே ஒரு பெண் தான் வருது, சரியா? அப்போ ஆம்பளைகள் கட்டாயம் ஆம்பளைகள் அம்மாவில் பாசம், தங்கச்சியில் பாசம், பிள்ளையில் பாசம் உள்ளாக்கள் வருவினோம். அதுகள் வேறு. அப்போ பெண் நிலையான கட்சி அப்போ வர்றது உங்களுக்கு நேர்மைன்றது முன்னுதாரணமாக நேர்மையாக எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு எழுதி வச்சுட்டு வரினோம். பிளவிட்ட அரசு எடுத்துடும், அல்லது முதல் படியாக நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் படித்த பள்ளிக்கூடமோ இல்லை முதியோரில் கொடுத்துட்டு வாங்க. அப்போ யாழ்ப்பாணம் மாற யோசிச்சு பாருங்க. இது சரி சொல்கிற சரியா பிள்ளையான்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் இதை நான் சரியென்று எனக்கு ஒரு 4-5 வருஷமாக இப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இதில் நீங்கள் 10 பேர் ஒரு அறிவார்ந்த மக்கள், நல்லா தமிழ் பேசக்கூடிய கதைக்க தெரிஞ்ச ஒரு 10 பேர் நீங்கள் செயற்பட வழிகிட்டால் சரி. இதை என்னால் சரிபட சொல்லவே இல்லாமல் இருக்குது. தமிழ் 6ஆம் வகுப்பு படித்தது. அப்போ இது சரியானு உங்களுக்கு தென்பட்டால் சரி. யாழ்ப்பாணம் இப்போ மாறிட்டு இப்போ பெண்கள் கட்சி நிலை அது வாளி என்று சின்னத்தை வைக்க நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் வாளியை நாங்கள் கிணத்து வாளி என்ன செய்கிறோம், கீழே விட்டோன்னா தண்ணி அள்ளுது, மேலே அள்ளினா வருது. இப்போ நாங்கள் வீட்டில் வந்துருக்கோம், திருப்பி தண்ணி வேண்டாம், வாளி இருக்கும், கீழே கிணத்துக்கு விட போகுது. அப்போ வாளி போல தான் இருக்கணும் அமைச்சர் அப்போ நாங்கள் மக்கள் சொல்கிறத பாராளுமன்றத்தில் சொல்லணும், பாராளுமன்றத்தில் அவைய என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். இப்போ ஆமியை யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் இப்போ பொலிஸ் முக்கியமாக தமிழ் படித்த ஆக்கள் கேட்க சிங்கள பொலிஸ் தேவையில்லை என்று சொன்னால் எடுக்க சொன்னால் அமைச்சர் பார்லமெண்ட் சொன்னால் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லினோமோ அதை மக்கள்கிட்ட சொல்லிவினோம். இப்போ வாளி என்றது என் மனதுக்கு தோன்றினா சரி. அப்போ யாழ்ப்பாணம் மாறிட்டு ஒன்று நீங்கள் அங்கே சொல்ல தேவையில்லை, அங்கே கிளிநொச்சி முல்லை தேவையில்லாம். உங்களுக்கு ஒரு சின்ன அங்கே தலை நகரம் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அங்கால இதுதான் பெரும் நகரம் தமிழீழத்தில். அங்கால மற்ற இடமெல்லாம் முல்லைத்தீவு கிளிநொச்சி ஓனியா மாற, அங்கால மட்டக்களப்பு திருவோணமலை மன்னார் மாற சிங்கள மக்கள் இதில் இந்த அரசுக்கு எதிரான ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உலகத்தால் தமிழுக்கு ஒரு தீவு என்றோ தேசம் பாடம் இல்லை. உணவு உடைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த ஐரோப்பாவில் எப்படி 18 வயசுக்கு முடியும் மட்டுமோ அதுக்கு பிறகு வேலையில்லாட்டி கொடுக்குறாங்களோ அதே போல் எங்கள்கிட்ட தமிழ் சனத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும். மற்ற இந்த விடுதலை அடையாத மக்கள் மற்ற இனம் ஒரு மற்ற இனத்தை அப்படி கைப்பற்றி பிடிச்சு வச்சிருந்தா எல்லா சனமும் விடுதலை அடைஞ்சு அனைத்து உயிரும் பசியாரையும் விட்டு வாழ்ந்து மடிக்கணும். சரி, அதை விட்டுருவோம்.
அப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் தமிழீழம் மாற சிங்கள மக்கள் இதை பின்பற்றி இலங்கை வந்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வரலாம் என்று சொல்லி இலங்கையெல்லாம் வருது. அப்போ இலங்கை வந்து பெண்கள் வாக்கு போடணும்னா பெண்கள் காட்சி பெண்கள் ஆட்சி, வேறு வழி இல்லை. ஆணையம் பண்ணையம் பிரிக்கிறது இல்லை, சிந்தித்து செயற்படும் கொண்டு நான் சொல்ல வரையில் வேறு வழியில் ஜனநாயகம் வாக்கு கையில் வாக்கு இருக்குது. இலங்கை மாறணுன்னா என்ன நடக்கும்? பக்கத்தில் உடனே தீயாய் சவுத் ஏசியா மாறும், பரவும். முதல் இங்கிலீஷால் பரப்பு உலகம் எல்லாம் பரப்பும். இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், சவுத் ஏசியா மாற, ஆப்பிரிக்கா மாற, உலகம் எல்லாம் ஒரு புரட்சி. இப்படி தான் நான் சொன்னோன்னே நீங்கள் நல்லா பேச தெரிஞ்ச நீங்கள், கதைக்க தெரிஞ்ச நீங்கள் உங்களோட பேர்லையோ வேறு பேர்லையோ திறந்து ஒரு 10 பேர் செய்யப்பட்டால் சரி. இந்த ஜனநாயகத்தில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முட்டாள், நான் ஒரு முட்டாளாக என்ன பாருங்க, இந்த முட்டாள் சொல்கிறவங்கள விளங்க இல்லையா என்று சொல்லி பாருங்க. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்க தண்டை இஷ்டத்துக்கு கையெழுத்து போடுவார். இப்போ போட்டால் அடுத்த அரசாங்கம் வரும். அப்போ அவர் அடுத்த அரசாங்கம் சொல்லி ட்ரம்ப் நீ போட்டது பிள்ளை, இதால் நீ அரசியல் வந்து சீர்கேடோ பிள்ளை செய்திருக்கிறாய், அதால் இந்த சொத்து கணத்தை எழுதியபடியே எடுக்கிறோம் என்று சொல்லிட்டால் அப்போ சுத்து மாற்று கருவலத்தில் வருவினும். அப்போ இது ஒரு அரசியல் புரட்சி போல இலங்கை ஒரு எடுத்துக்காட்டாக உலகம் எல்லாம் பரவட்டும். உலகம் எல்லாம் இப்போ அரசியல் ஜனநாயகத்திலேருந்து உலகத்தில் எல்லாம் வந்து எப்படி பரவுமெண்டா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும் என்று உலகம் எல்லாம் ஒரு புரட்சி ஒன்று நடக்கும். புரட்சி நடந்த உடனே என்ன நடக்கும் பாருங்க, என்ன நடக்கும்? அடுத்தது அரசியல்வாதி ஒரு பணிவிட செய்கிற போல வர்றார். அதை பணிவிட செய்கிறன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல்படுத்தி விட்டு மக்கள் உங்களுக்கு நம்பிக்கையான அரசியல்வாதி கொண்டு வருது. அப்போ உலகம்ல நம்பிக்கையான அரசியல்வாதி இருந்தால் நல்லாட்சி வருது. நல்லாட்சி வந்தால் நல்லது தான் செய்வினோம். அப்போ பூமியில் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாரும் வந்து அரசியல் நல்லாட்சி வர அரசியல் மாறி உணவு, உறையுள், வசிப்பிடம், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு இதான் அந்த அடிப்படை மனிதனுக்கு தேவை. இது எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், பெண்கள் வந்து ஒன்றுபட்டு பெண்கள் டிக்டாக் ஒரு ஆயுதமாக எடுத்து இந்த பெண்கள் இந்த கையில் இந்த வாக்கு வேறு வழி இல்லை. யோசிச்சு பாருங்க, அரச காலத்துலேருந்து உலகம் மீண்டுட்டு இப்போ கையில் வாக்கு தந்துருக்குது. அந்த வாக்கை பெண்கள் ஒன்றுபட்டு வந்தால் பெண்கள்லாம் குழந்தையை பெற்றெடுக்கணும். அப்போ சாமான் விலை வாசி, அது விலை அதுகள் இதுகள் உடுப்புகள் என்னென்று சொன்னாலும் அந்த விலையை தீர்மானிக்கிறது அந்த குழந்தையை வந்து பெண் பெற்றெடுத்து வளர்த்துக்கிறபடியால் இந்த அரசியல் பெண்களுக்குரியது. உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிய மட்டும் கிடைக்குது. அப்போ வந்து இது ஒரு புரட்சியாக நீங்கள் எடுத்துட்டீங்க. உலக தளங்களுக்கு நாங்கள் கேட்காமலே உலகத்தில் இங்கே ஒரு தீவு பிரதேசங்கள் தருவினோம். மற்ற உங்களுக்கு தெரியும், புலமை இந்த மக்கள்கிட்ட வந்து காசு இருக்குது, காசுனா பெரிய பணக்காரர் இருக்கணும், மற்ற காசு சேர்க்கலாம். நாங்கள் வந்து காசு சேர்த்தே உலகத்தால் வாங்கி ஆதி மொழி தமிழ் அழியாமல் இருக்க இந்த திருக்குறளை நல்லா படித்து அதை வந்து ஒரு எக்ஸாம் போல் வச்சு பரீட்சை போல் வச்சு அதை பாஸ் பண்ணின ஒரு ஆட்கள் ஒரு 5000 பேர் என்னை பொறுத்தவரையில் 5000 பேர் இந்தியாவில் இருந்தும் ஸ்ரீலங்காவில் 5000 பேரை கொண்டே அதில் நிலைநிறுத்தி அவியல் வந்து 10,000 பூர்வீக தமிழ் குடிகள் நிலைநிறுத்தி பேருந்து இந்த நாடு தந்தோ அந்த நாடை ஒரு 2வது மொழி, 3வது மொழி ஆங்கிலத்தை வந்து பொது மொழியாக போட்டு அதில் வந்து தமிழை நிலைநிறுத்தலாம். சரி, உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உலகம் எல்லாம் அடிப்படை மனுஷனுக்கு பூர்த்தி ஆகினோட இப்போ என்ன நடக்கும்? இந்த சண்டை போடுற நாடுகள் எல்லாம் பொம்பளை ஆட்சி உலகம் எல்லாம் பெண்ணாட்சியாக தான் வருது. அப்போ வந்தோடனே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி பூமியெல்லாம் அப்படி வரையக்கல. இப்போ என்ன செய்யணும்? இந்த அணுகுண்ட பூமி நடுங்கியோ இயக்கணத்தால் இந்த அணுகுண்டுகள் வெடிக்கலாம், அல்லது இந்த வைரஸுகள் லீக் ஆகலாம். தாங்களாகவே உணர்ந்து காய்ச்சி பூமிக்கு அங்கால இந்த அண்டவெளியில் கொண்டு போய் உயிரினங்களுக்கு ஆபத்தான அணுகுண்டுகள் ரெண்டு வெப்பம் அல்லது லேசர் அல்லது இந்த கண்டுபிடிச்ச இந்த COVID-19 விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸ்கள் எல்லாம் வச்சிருக்கணுமாம். இதுகளை கொண்டாண்ட வழியில் அறிஞ்சோன்னா பூமி பூஞ்சோலியாக மாறுது. இது வந்து முடிஞ்ச அளவு விளங்கப்படுத்திக்கிறேன். இதை ஒன்று லைக் பண்ணாங்க. நான் இது எங்கேயும் டிக்டாக் எங்கேயும் இதுகளில் பார்த்தா ஆறாவது இதை செயற்படுத்துகிற போல் இருங்க. ஒரு 10 பேர் நீங்கள் செயற்படுத்தினா இந்த இலங்கையில் தலையில் இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால்
அங்கால கிளிநொச்சி முல்லைத்தீவு அங்கால வவுனியா தமிழீழம் மாற இலங்கை மாற இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பரவட்டும்.